ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் இப்போ வந்து திருப்பி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு புது பேக் ஒரு பழைய சூப்பரான ஈவெண்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஈவெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் கிட்ட அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டும் இது பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நான் இந்த வீக்குக்குள்ள வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக இது நாளைக்கும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு நாளைக்கும் வரப்போகுது. நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு கன்ஃபார்மாக நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அப்படியே சேர்த்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மேஜிக் கியூப் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு மேஜிக் கியூப் இந்த இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். திடீர்னு மேஜிக் கியூப் நஹி பாயி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா நமக்கு வாய்க்குள்ள வெத்தலை பாக்கு போட்டு அமுச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும். அன்னைக்குமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பண்டில் அது இதுன்னு இருக்குது. அதெல்லாம் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஈவெண்ட்டாக சொல்லிட்டு இந்த மாதிரி விடலாம். இந்த பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கான்னு. ஆனால் நான் அது எனக்கு ஒன்றும் பிடிக்கல, மொக்கையே செஞ்சுட்ருக்கான். இந்த பேக் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு வந்து இங்கே பார்க்குற 7th anniversary பேஸ் பண்ணி இந்த பேட் ஸ்கின்னு இதெல்லாம் ஃப்ரீ தான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிஸ்டெல்லாம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அவ்வளோதான், கேமே டேமேஜ் ஆகிடுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிஸ்டெல்லாம் ஃப்ரீயாக விடுவானான்னு பார்த்தா பிங்க் டைமண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக விட சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்மளுக்கு வந்து பிங்க் டைமண்ட் வரப்போகுதுன்னு தெரியல. வந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் பிங்க் டைமண்ட்ஸ்லாம். அன்றைக்கு பிங்க் டைமண்ட்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. கெட் எக்ஸ்ட்ரா 30 ஃப்ரம் தி ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸு 70 மேஜிக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே முற்றியாக ஃப்ரீ மேஜிக்கு உங்க வாரி அள்ளி ஒரு மேஜிக்கு எடுத்து தந்துடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ரீ பேட் ஸ்கின்னும் நமக்கு வந்து ஃப்ரீ தான் தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து வர தாமதமாகும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாமலே அவன் வந்து அப்படியே மாற்றி விட்டுருவான். அது நம்ம வந்து இதுவுமே சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஓட் யுவர் ஃபேவரட் மூடுன்னு சொல்லிட்டு மூடு. என்னடா இது, எந்த ஒரு நூபாட்டை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஓட்டர் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு தான் தெரில. பார்க்குறீங்களா, இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ என்ன சொல்றேன்னா, நான் அடிக்கிற ஹெட்ஷாட் வந்து ஒரு ட்ராக் தான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ராக் வந்து ஸ்ட்ரெயிட் ட்ராக் கிடையாது. இந்த ட்ராக் வந்து எப்படி பார்க்கணும்னா நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நேரம் இதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறதுல இது ஒரே வெறும் 50 ஸ்பின் மட்டும்தான். இந்த 5 மட்டும் உங்களுக்கு 15 டைமண்ட்ஸு வாரி அள்ளி தரப்போகிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. டாப் அப் பண்ணாதவங்க 100 ருபீஸ் டாப் அப் பண்ணி ஏதாவது விடுங்க. செம்மையான ஈவெண்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. இது கன்ஃபார்ம் 15 டைம்ஸ் நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால் நான் இங்கே கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன். வெறும் 15 டைம்ஸ் நமக்கு இதெல்லாம் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயை பிறந்துடும். அது இந்த ராஜா சிடி அமௌண்ட் வேற இருக்குது. நம்ம ஸ்பின் பண்ணாமல் விட்டுருவோமா, ஸ்பின் பண்ணியே தான் ஆகும். ஓசியில் கிடைக்கல விட்டு வைக்கவே கூடாது. அதனால இந்த மாதிரி சூப்பரான ஈவெண்ட்லாம் வரப்போ நம்ம எடுத்து வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேம்குள்ள புது ஈவெண்ட்டோட சேர்த்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த வந்து 7th anniversary பேஸ் பண்ணி இந்த பாம்பு வேற நமக்கு வரப்போது நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான பாம்புன்னு சொல்லலாம். நிறைய பாம்போட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னடா டே திடீர்னு ஒன் பஞ்ச் மேன்னு காமிக்கிறேன்னு பார்த்தேன்னா நமக்கு வந்து ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட் வந்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து சொல்லணும்னு நினச்சேன்னா அது இந்த ஈவெண்ட் தான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த மொட்டையோட 2 எமௌண்ட்டோட நம்மளுக்கு தரப்போகிறாங்க. எங்கள் பையனா சூப்பராக இருக்குது எமௌண்ட்டு. இந்த எமௌண்ட்டு இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின்லாம் நமக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டு இதெல்லாம் யார் வாங்குவான்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் இந்த டபுள் பார்லாம் கன்ஃபார்மாக வாங்குவோம். இது வந்து நம்பர் 2 பிளேஸில் இருக்குது டபுள் பாரில். ஒன் பஞ்ச் மேன்னு சொல்லிட்டு செம்மையாக எழுதி வச்சுருக்கான். இது எல்லாத்தவங்க நீங்கள் மறக்காமல் இந்த டபுள் பாரில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த M4A1 ஸ்கின்னும் இது வந்து நம்ம நினச்சதை விட சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு உட்பேக்கர் ஸ்கின் மாதிரி இருக்குது. இது பார்த்தோன்னே உட்பேக்கர்னு நினைப்பீங்க, ஆனால் ஓல்டு பிளேயர்ஸ் கண்டிப்பாக தெரியும். இந்த ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட் வரப்போது இந்த பிளேயர்ஸ்க்கெலாம்
அதுக்கப்புறம் இந்த ஃபிஸ்ட் தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிஸ்ட் வந்து இந்த அடிக்கும் போது இந்த மாதிரி ஒன் பஞ்ச் மேன் இது வரும். நமக்கு வந்து 3 பண்டில், ஒரு குளோவால் ஸ்கின்னு, 2 கன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னு தரப்போறாங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்க இந்த காலு, அதுக்கப்புறம் இந்த மொட்டை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த பண்டிலே ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் இந்த ஒன் பஞ்ச் மேன் இது அதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பயங்கர மாசான ஈவெண்ட் வருது. இது பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் 2.1 என்ன மாதிரிலாம் கொண்டு வர போறோம்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா ஒன் பஞ்ச் மேன்ல விட்டது எல்லாமே நம்மளுக்கு இதுல கண்டிப்பா வந்துரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமா நமக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிட்ட இருக்க பெல் ஐக்கன் நமக்கு வர ஈவெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். இந்த வீடியோ வந்து ஒரு சில வீடியோலாம் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த வந்து நல்ல கிளிப்பெல்லாம் கொஞ்சம் மொக்கையா இருக்கும். அநேகமா அதில் வந்து ஒரு நல்லாவே ஹிட் வந்திருக்கும். அதெல்லாம் என் தம்பி வந்து போட்டது தான். என் தம்பி வந்து இப்போதான் கொஞ்சம் கிளாஸ் முடிச்சிருக்கான். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டு ட்ரீம் பாய்.